அடுத்த மூன்றாவது முக்கியமான விதி, முக்கியமான இந்த விதி மட்டுமே நம்ம பின்பற்றினால் என்ன செய்யலாம்? நாம் மேலே சொன்ன விதி எல்லாம் என்ன? நாம் மார்க்கத்தை புரிவதற்கான சில வழிகள். இப்பொழுது சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் அதுவும் அதுதான், அப்படியான விதிமுறை ஒன்றுதான். ஆனால் இது எல்லோருக்கும் பிரயோசனமான ஒரு விடயம், எல்லோருக்கும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய, மார்க்கத்திலே குழப்பம் ஏற்படாமல் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக அழகான ஒரு விதிமுறை. என்ன விதிமுறை? சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர்கள், அதற்கு பின்னால் வந்த தாபியங்கள், தாபியங்கள், இவர்களுடைய இந்த விளக்கத்தை அடிப்படையில் இஸ்லாத்தை புரிதல். குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விடயம் சொல்லப்பட்டா இதுக்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், தாபியங்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், பின்னால் தாபியங்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்பதை பார்த்துதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்போ சிலாக்கள் கேட்கலாம், என்ன மார்க்கம் என்பது என்ன? குர்ஆன் சொன்னாதான் அது மனிதர்களின் அடிப்படையில் தவறு விடுவார்கள் தானே? தவறு விட மாட்டார்கள் யாரு சொன்னது? இப்ப தவறு விட மாட்டார்கள் யாருமே சொல்லலை. நம்ம என்ன சொல்ல வருகிறோம்? குர்ஆன் ஹதீஸை எங்களை விட மிக சரியாக புரிய முடியுமானவர்கள் அவர்கள் தான். எங்களை விட மிகச் சரியாக புரிய முடியுமார்கள் அவர்கள் என்ற பல காரணங்களினால் தான் நாம் அவர்களுடைய கருத்தை எடுக்குமாறு சொல்கிறோமே தவிர அவர்கள் தவறே விடமாட்டார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அவர்கள் செய்த தவறுகளையும் அறிஞர்கள் பட்டியல்படுத்தி தான் இருக்கிறார்கள். அதனையும் நாம் மக்களுக்கு சொல்லத்தான் செய்கிறோம். இந்த சஹாபி இப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறார், இது தவறான விளக்கம், இதுதான் சரியான விளக்கம் என்பதையும் நாம் பிரச்சாரம் செய்யாமல் இல்லை. நாம் என்ன சொல்லுவோம்? அவர்கள் சொல்லக்கூடிய எதிலையுமே தவறு வராது யாரும் சொன்னதா? இல்லை. நம்ம என்ன சொன்னோம்? ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தவறு விடுகிறார் என்பதற்காக அவன் செய்வது எல்லாமே தவறா? அப்படின்னா எக்ஸாம்ல யாருக்குமே 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்ல ஒரு நாள் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு நாங்கள் எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் கொடுக்குறோம். இப்போ மற்ற பிள்ளைகளை சொல்லுது, இவர் மனுஷன், அதை எப்படி நீங்கள் 100 மார்க்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்கலாமா? இவர் ஒரு மனுஷன் தானே, அது எப்படி 100 மார்க்ஸ் எடுக்கிற பேர் இல்லாமல் அப்படி கேட்கலாமா? இல்லையா? கேட்டால் மடத்தனம், அப்படித்தானே? ஏன்? அவன் மனுஷன் தான், அதில் தவறு இல்லை. இவரத்தில் தவறு செய்யல அவன், அப்படித்தானே? இந்த எக்ஸாம்பிள், இந்த பரீட்சையில் அவர் தவறு விடவில்லை. வணங்குதா? அதுதான் அதனுடைய கருத்தை தவிர சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு சொன்ன விளக்கங்களில் எங்களை விட மிக திறமையாக விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வருகிறோமே தவிர அவர்கள் தவறிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் சொல்ல வரவில்லை. அப்ப இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே தவறு விடுவார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? அவருடைய விளக்கத்தை எடுக்க வேணாம், என்ன என்னுடைய விளக்கத்தை எடுங்க. எனக்குதா? நாங்கள் சொல்லுவோம் உங்களை விட சஹாபாக்கள் நல்லவர்கள், அவருடைய விளக்கத்தை நாங்கள் எடுக்கிறோம், உங்களை விளக்கத்தை விட அவங்க விளக்கம் நல்லா ஆகின்னு சொல்லிட்டு போனால் மிச்சம் பெருசாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு புதிய விடயத்தை நாம் பின்பற்றவில்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோம். இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் எடுத்து பின்பற்றுவோமா? இல்லை. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹும் ஃபௌகனா ஃபி குல்லி இல்மின் வ அக்லின் வ தீனின் வ ஃபத்லின். என்ன சொல்றாங்க? அவர்கள் சஹாபாக்கள் எங்களுக்கு மேலானவர்கள். எதுல? அறிவுல, சிந்தனையில. அறிவுல, சிந்தனையில, மார்க்கப்பற்றுல, அதே போல் சிறப்புல. இன்னைக்கு வாராக்கள் என்ன சொல்றாங்க? அவங்க சிறப்பானவர்கள் தான், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களை மாதிரி அறிவாளி ஆகலாம். என்ன நாங்கள் என்ன ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சியோம், காரை கண்டுபிடிச்சோம், இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி. அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சதை இவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹும் அஃதலு மினல் ஹலஃப், அந்த ஆரம்பத்திலே வந்தவர்கள் பின்னால் வந்தவர்களை விட சிறந்தவர்கள். எதுல? ஃபி குல்லி ஃபதீலத்தின், அனைத்திலேயும், அனைத்து சிறப்புகளிலும், மின் இல்மின், அறிவுல, அமல்ல, ஈமானில், அதே போல சிந்தனையில், மார்க்கப்பட்டிலே, தெளிவாக சொல்வதிலே, வணக்க வழிபாடுகளிலே, இப்படி எல்லா விடயங்களிலும் இந்த சலஃபுகள் எம்மை விட சிறந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் 72 கூட்டம் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஹதீஸில் ஆதாரபூர்வத்தன்மையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் பல அறிஞர்கள் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? சஹாபாக்களும் நானும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதுதான் இந்த 72 வழிகேடுகளையும் விட்டு எம்மை பாதுகாக்கக்கூடியது என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலே நமக்கு சொல்கிறார்கள்.
அதே போல சஹாபாக்களுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், எங்களை போன்று மிக சிரமப்பட்டு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கத்தை புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஹதீஸை எடுத்தால், அஹ்லன் வஸஹ்லன் ஷேக் நதஷர்ரஃப் பிஹுதூரிக். அப்ப நாம் ஒரு ஹதீஸை எடுத்தோன்னு வைங்களேன். இப்போ இந்த ஹதீஸ் எடுத்து எங்களுக்கு என்ன எத்தனை வேலை இது, எத்தனை வேலை இது. இந்த ஹதீஸை விளங்க முந்தி முதல்ல அதை என்ன செய்யணும்? என்னப்பா பேசாம ஹதீஸ் சஹீஹா வைஃபான்னு பார்க்கணுமா இல்லையா? இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இல்லைன்னு இல்ல பலவீனமான ஹதீஸா அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா? அதை ஆய்வு செய்யணும். அதை ஆய்வு செய்யற சின்ன வேலை அது. எங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இந்த பாயிண்ட்ஸை முடிச்சு போட்டு உங்களுக்கு ரெஸ்ட் தரேன், யோசிக்க வேணும். ரைட். அப்போ ஒரு ஹதீஸை தான் தருவாங்க, தந்து எக்ஸாமில் இந்த ஹதீஸை இதை பற்றி ஆய்வு செஞ்சு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன, எல்லா கிதாபுலையும் ஆய்வு செஞ்சு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றது இல்லை. அப்படி சொன்னால் முடியாது, சாத்தியம் இல்லை, எக்ஸாம் முடிக்க முடியாது. ஒரு 2 கிதாபை தருவாங்க, இந்த 2 கிதாபில் இருந்து இந்த ஹதீஸ் ஆய்வு செஞ்சு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த விளக்கத்தை பார்த்து அந்த விளக்கத்தை எழுதி முடிக்க கூட எத்தனை மணித்தியாலமாகுது? 7 ஹவர் கிட்டத்தட்ட. காலை 7 மணி ஸ்டார்ட் பண்ணி பால் 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட செஞ்சாலும் அது போதாது. இருந்தாலும் எக்ஸாம் அதுக்கு போகிற ஈக்கியலாவே கொடுத்துட்டு வர ஒரு பேப்பரை விளங்குதா? அப்படி சிரமப்பட்டு தான் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்யணும். ஏன்னா அந்த ஹதீஸை எத்தனை பேர் அறிவிச்சாங்க, அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு யார் இப்படி அவ்வளோத்தையும் தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க கூட போதும்ட்டு போயிடும். விளங்குதா? சஹாபாக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சா? சஹாபாக்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக ஹதீஸை கேட்பாங்க, அல்லது அவருக்கு இன்னொரு சஹாபி சொல்லுவார், கலாஸ் அவ்வளோதான். எங்களுக்கு தெரியும், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொள்ளை நோய் ஏற்பட்ட நேரம் சாம் தேசத்துக்கு செல்வதா இல்லையா என்று ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு ஹதீஸை சொல்கிறார்கள், ஒரு ஊரிலே கொலரா நோய் ஏற்பட்டால் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம், அங்குள்ளவர்கள் வெளியேற வேண்டாம் என்ற ஹதீஸை சொன்னாங்க. அவ்வளோதான், கலாஸ் ஏற்றுக்கொண்டாச்சு, முடிஞ்சு கேஸ். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் சஹாபாக்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எனவே தான் சஹாபாக்களுடைய விளக்கம் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எப்படி சொல்கிறார்கள், அவருடைய மார்க்கறியை பற்றி அவர் சொல்லும் பொழுது, குர்ஆன்ல எந்த சூறாவாக இருந்தாலும் அது எங்க இறங்கியது, 7ஆம் பக்கம், அது எங்கு இறங்கியது என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர் தாபிஈன்கள் ஒருவர், அவர் சொல்றாரு, இந்த குர்ஆனை நான் 3 முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல படித்திருக்கிறேன். எப்படி படித்தேன் தெரியுமா? ஒவ்வொரு ஆயத்திலையும் அவரிடத்துல கேட்டுக்கிறேன், இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம், இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம், இப்படி 6000க்கும் மேற்பட்ட அந்த வசனங்களுக்கும் அவரிடத்திலே விளக்கம் 3 முறைகள் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இப்படியான அறிஞர்களைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்களோட விளக்கத்தை எடுங்க. இவங்க என்னமோ நினைச்சிருக்கிறா, நான் இன்டர்நெட்டில் அடிச்சு பார்த்து சொல்கிற அறிஞர்கள் அன்பா அந்த சோழ அப்படி இல்லை. அந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை இவர்கள் புரிந்திருந்தால் இப்படி பேச மாட்டார்கள். அந்த அறிஞர்களுடைய அந்த தியாகங்களுடைய அறிவுகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய புத்தகங்கள், ஒரு அறிஞருக்கு எத்தனை புத்தகம் இருக்கிறன்னு கூட இவர்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருந்து கொண்டுதான் இவர்கள் இந்த அறிஞர்களை விமர்சிக்கிறார்கள், அவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்பதாக. இப்படி பல அறிஞருடைய கருத்துக்கள் அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. அப்ப கடைசியாக சுருக்கமாக நபித்தோழர்களுக்கு முக்கியமான 5 சிறப்பம்சங்கள் இருக்குது. விளைச்சா நபித்தோழருடைய கருத்துக்களை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான 5 சிறப்பம்சங்கள் அவரிடத்தில் காணப்படுகிறது. முதலாவது என்னவென்று சொன்னால், அவளுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய சிந்தனை, உள்ள ரீதியான ஆற்றல், ஆன்மீக ஆற்றல்கள் எல்லாம் எங்களை விட மிகவும் அதிகமானவைகள். சஹாபாக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எந்த விதமான தவறான சிந்தனைகளாலும் பாதிக்கப்படவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு தான் பலவிதமான தவறான சிந்தனைகள் ஸ்கூலில் பாடசாலையில் படித்த காலத்தில் முதல், இந்த டார்வினிசம் முதல் எத்தனையோ பலவிதமான தவறான கொள்கை எங்களுடைய சிந்தனைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனை வைத்துதான் நாம் குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கு சிலர் முயற்சி செய்கிறோம். ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படியான எந்த விதமான தத்துவ சிந்தனைகளும் அவருடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. மிக தெளிவான சிந்தனையில் இருந்தார்கள், மிக தெளிவான சிந்தனையில் இருந்தார்கள். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே,
மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதை போன்று அதுக்கு பின்னால் வந்து எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. மூன்றாவது, அரபு மொழி பாண்டித்துவம். அரபு மொழி பாண்டித்துவம் நாங்கள் சொன்ன அரபு மொழி அவசியம். அப்போ சஹாபாக்களை விட அரபு மொழி தெரிஞ்சாக்கள் யாரும் இல்லை உலகத்தில். விளங்கிச்சா? அது மட்டும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அரபு மொழியை வந்து எவ்வளவு காலம் வரைக்கும் அதை நாம் ஆதாரமாக கொள்ளலாம் என்று அறிஞர்களிடத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. கூடினால் ஹிஜ்ரி 400 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்படக்கூடிய அரபு மொழியை நமக்கு ஆதாரமாக கொள்ள முடியாது என்று அறிஞருடைய சில அறிஞருடைய கருத்து 150 முடிஞ்சு. ஹிஜ்ரி 150க்கு பின்னால் உள்ள அரபு மொழியை நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதாரமாக காட்ட முடியாது. அதுக்கு முன்னால் உள்ளதை மட்டும்தான் ஆதாரமாக நாம் முன்வைக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அந்த 150க்கு முன்னால் வந்தாக்கள், அப்படித்தானே? அப்போ சஹாபாக்கள் ஏதாவது அரபு மொழியை பேசினா எங்களுக்கு பிழை பிடிக்கலாமா? நம்ம படிச்சிருக்கக்கூடிய இந்த இலக்கண விதிமுறையை வைத்து நாம் சஹாபாக்களை குறை கூற முடியாது. நாம் படித்திருக்கக்கூடிய விதிமுறைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் பேசியிருந்தால் அதை ஒரு சட்டமாக அறிஞர்கள் சொல்வார்கள். ஒரு சஹாபி ஒரு விடயத்தை பேசியிருந்தால் அதில் இருந்து ஒரு சட்டம் தான் நம்மால் எடுக்க முடியுமே தவிர நமது சட்டத்திற்கு மாற்றமானது என்றனால் அதனை நாம் பிழை என்று கூட கருத முடியாது. ஏன்? அவர்கள் அரபு மொழி விற்பனர்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை அவர்களுக்கு ஒரு என்ன சவாலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுக்கின்றான். அவ்வளவு சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய மகிமையை நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்ற அந்த அரபிகள் குர்ஆனுக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் ஒரு அரபு பிழையை கூட அவர்களால் பிடிக்க முடியவில்லை. அந்த அரபிகளினால் ஒரு பிழை. இன்றைக்கு உள்ளவர்களுக்கு அரபு தெரியாது, அதனால பிழை கண்டுபிடிக்காங்க. விளைச்சா? இன்றைக்கு உள்ளவர்களுக்கு அரபு தெரியாது, அதனால பிழை அவர்களுக்கு எல்லாம். அப்போ அவர்கள் எவ்வளவு ரசூலுல்லாவை தோல்வி அடைவதற்கு முயற்சி செய்தார்கள், தோல்வி உறச் செய்வதற்கு. ஆனால் முடியவில்லை. அந்த காலத்தில் பலவிதமான கவிதை மாநாடுகள் நடக்கும், போட்டிகள். அப்போ அதில் வந்து அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? அது போட்டி என்ன, உங்களோட கவிதையில் இப்படி இந்த வார்த்தை இந்த இடத்துல வரக்கூடாது, இப்படித்தான் வந்திருக்க வேண்டும், இப்படி அவர்கள் பல விவாதங்கள் செய்வார்கள். அப்படி விவாதங்கள் செய்து அந்த கவிஞருடைய கவிதைகளை அவர்கள் தவறானவைகள், அதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதாக தீர்ப்பு செய்வார்கள். ஆனால் குர்ஆன்ல ஒரு வசனத்திலேயாவது இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை வந்திருக்க வேண்டுமோ, அல்லது இந்த ஹரகத்தை பதிலாக இந்த மாஃபி. சுப்ஹானல்லாஹ், அஜீப் அஜீப். இந்த அளவுக்கு ஒரு மகிமையான இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டுதான் நமது சமுதாயம் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு பின்னால் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நமது சமுதாயத்தின் நிலைமையை பார்த்தால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் இறங்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்தார்கள், அப்படித்தானே? அல் குர்ஆன் இறங்கும் பொழுது அதனை பார்த்தார்கள் என்று சொன்னால் இந்த வசனம் எதற்காக இறங்கியது, அதுக்கு முன்னால் என்ன சம்பவம் நடந்தது, அந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னால் சஹாபாக்கள் அதனை எப்படி அமல் செய்தார்கள், சஹாபாக்கள் அதனை எப்படி அமல் செய்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்ப ஒரு வசனம் இறங்கியதுக்கு பின்னால் சஹாபாக்கள் ஒரு விடயத்தை அமல் செய்கிறார்கள், அதனை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறார்கள். அந்த சஹாபியோட விளக்கம் சொன்னால் சரியாக இருக்குமா, அது நம்ம அதெல்லாம் பார்க்காம வந்து வசனத்தை வச்சு டிக்ஷனரியை பிரட்டி ஒரு அர்த்தம் சொன்னால் சரியாகுமா? இது சர்வசாதாரண ஒரு விடயம். அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் சரியாக இருக்கும் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விடயம். அடுத்ததாக சஹாபாக்களை பின்பற்றுமாறு நமக்கு பல வழிகாட்டல்கள் குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறது, அப்படித்தானே? சூரத்துல் நிசா 115வது வசனத்திலே சபீலுல் முஃமினீனை பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுத்திருக்கிறார். அதே போல சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள், அதுக்கு பின்னர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டான் என்பதாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள்? அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்று ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி பல ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். அப்போ நாங்கள் இப்போ எத்தனாவது விதிமுறை எழுதுகிறோம்? மூன்றாவது. அப்படியே மூன்றாவது விதி. மொத்தம் எத்தனை விதி? மொத்தம் 4 விதிகளை நாங்கள் சொல்லுகிறோம். மொத்தம் 4 விதிகள். 4வதுல உபதலைப்புக்களாக 4 விதிமுறைகள் சொல்லப்பட்டது.
ரைட். இப்போ மூன்றாவது இடம் அஹ்லு சுன்னாக்களுடைய குர்ஆன் சுன்னாவை புரிவதற்கான விதிமுறைகள். இப்போ இதில் ஒரு கேள்வி. இப்பொழுது சலஃபுகளும் மனிதர்கள் என்ற வகையில் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எனும் பொழுது அவர்களை பின்பற்றுமாறு இவ்வாறு கூறலாம். இப்போ நான் கேட்கவே பதில் சொல்லிக்கிறேன். அதில் சுருக்கமாக நபி அவர்களை பின்பற்றுவது போல் முன்னோர்களின் அனைத்து சொல் செயல்களையும் பின்பற்ற வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. அதுங்களா? அப்போ சலஃபுகளை பின்பற்ற என்பது முக்கியமான 3 விஷயங்களை குறிக்கும். முக்கியமான 3 விடயங்களைத்தான் நாம் சலஃபுகளை பின்பற்றுவது, சஹாபாக்களை பின்பற்றுவது என்பதாக சொல்கிறோம். இல்லாமல் நீங்கள் சும்மா பொதுவாக நபித்தோள்களை பின்பற்றுவது தான் மன்ஹஜு சலஃப்னு சொன்னால் அது நபி சஹாபாக்கள் நபியான்னு கேட்பாங்க. அப்படித்தானே? அப்போ நபித்தோள்களை பின்பற்றுவது என்பது நீங்கள் விளங்குற மாதிரி இல்லை. வெளிரங்கத்தில் ரசூலுல்லா பின்பற்ற கருத்தல்ல, பின்பற்றுவது போன்ற என்பது கருத்தல்ல. மாற்றமாக இந்த 3 விஷயம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 3 விடயங்களும் தான் சஹாபாக்கள் அல்லது நபித்தோள்களை பின்பற்றுவது என்று சொல்வதனுடைய கருத்து என்பதை அவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. ரைட்டா? முதலாவது நீங்கள் எப்படி எங்களுக்கு மறுப்பு சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து மறுப்பு சொல்லுங்கள். அப்படி சொல்லாமல் வெறுமனை வார்த்தையை வைத்துக்கொண்டு மறுப்பு சொல்ல வேண்டாம். நபித்தோழர்களை பின்பற்றுதல் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு அதை பாருங்க புதுசாக ஒரு இஸ்லாத்தில் புதிய மூலாதாரம் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் என்று நீங்கள் மறுப்பு சொல்வது அது உங்களுடைய அறியாமை. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை முதலாவது புரிந்துதான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அறிஞர்கள் சஹாபாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால் என்ன, சலஃபுகளை பின்பற்றுவது என்று சொன்னால் என்ன என்பதை முதலாவது புரிய வேண்டும். அப்போ என்ன அது பெரிய ஒரு பாடம் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர்களின் ஏகமனதான தீர்மானங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அங்கதா குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒரு சட்டத்தை அவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 5 நேரங்கள் தொழுவது கட்டாய கடமை. எப்படி? கட்டாய கடமை என்பது இஜ்மாவான ஒரு கருத்து. என்ன கருத்து? ஏகமனதான ஒரு தீர்மானம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்பீங்க, இதுக்கு என்னதுக்கு ஏகமனதான தீர்மானம் எல்லாம் காய்க்கல? குர்ஆனில் தான் நீக்குது, ஹதீஸில் ஈதானே 5 நேரம் தொழுங்கொண்டு. அப்போ நீங்கள் என்னதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அப்படி ஏகமனதான தீர்மானம் என்று சொல்வதன் மூலமாக அதனுடைய லாபம் என்ன, அதனுடைய பயன் என்ன என்று கேட்டால் யாருக்கும் மறுக்க முடியாது. பிறகு இன்னொருத்தர் வந்து சொல்ல முடியாது, இல்லை 6 நேரம் இது அல்லது 4 நேரம் தொழுதா போதும் அல்லது 5 நேரம் தொழுகிறது வந்து கடமை இல்லை சுன்னத்து தான், என்ன கடமை இல்லை சுன்னத்து தான் அப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கும். நாங்கள் இஜ்மா இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒரு மாற்று கருத்துக்கான ஒரு வாய்ப்பை திறந்து விடுகிறோம். மாற்று கருத்துக்கான வாய்ப்பு. உதாரணமாக விபச்சாரம் இருக்கிறது. இந்த விபச்சாரம் ஹராம் என்பது இஜ்மாவான அறிஞர்கள் என்ன சொல்வாங்க? விபச்சாரம் ஹராம் என்று சட்டத்தை சொல்லுவாங்க. சொல்லி போட்டு முதலாவது ஆதாரம் அல் குர்ஆன், 2வது சுன்னா, 3வது இஜ்மாவை சொல்லுவாங்க. பெண் அவங்களுக்கு தலை இல்லையா? அப்போ ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதில் மாற்றுக்கருத்து யாரும் சொல்லக்கூடாது. இதுக்கு பிறகு வந்து ஆய்வு என்ற பெயரிலே வந்து யாரும் மாற்றுக்கருத்து பேசக்கூடாது. யாரும் வந்து மக்ரூஹ் என்று சொல்லக்கூடாது. ஹராம் தான் ஹராம் தான், அதில் வந்து இது இல்லை சில வேளை மன்னிக்கலாம் அப்படிங்கலாம். யாரும் மாற்றுக்கருத்து பேசக்கூடாது என்பதைத்தான் அதில் இருந்து அறிஞர்கள் சொல்ல. உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அப்போ தாயை திருமணம் செய்யலாமா? ஆதாரம் என்ன? இஜ்மா தான். ஆதாரம் என்ன? இஜ்மா. அறிஞர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் உம்மஹாத்துக்கும் என்பதில் நேரடியான தாய் மட்டுமல்ல, அந்த தாயுடைய தாய். அதே மாதிரி தான் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இப்படி அறிஞர்களுடைய விளக்கம். அறிஞர்கள் எல்லோரும் அதில் இப்போ யாரும் வந்து சொல்ல முடியாது, புதிய கருத்துன்னு சொல்ல முடியாது. விளங்குதா? ஆனால் இதெல்லாம் யாரு கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால், முத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், ஷியாக்கள், அவர்கள் தான் இந்த இஜ்மாவிலே முதலாவது சந்தேகத்தை ஏற்படுத்தியவர்கள். ஏன் சந்தேகத்தை ஏற்படுத்தினார்கள்? அவர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம், அப்போதான் இஸ்லாத்தில் புதிய கொள்கைகளை புகுத்தலாம். அதனால தான் கிறிஸ்தவ மதம் ஏன் திரிவுபடுத்தப்பட்டது? யார் திரிவுபடுத்தின கிறிஸ்தவ மதத்தை? யாரு? பாதிரியார். யாரு? போல்ஸ் அரபுல சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன போல் ஷாவுல என்ன சொல்லுவாங்க. ரைட். அவர் ஒரு யூதர்.
அவன் ஒரு யூதன். அவன்தான் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிறிஸ்தவத்தை திரிவுபடுத்தினவன், இல்லாத தகவல் எல்லாம் சொல்லி. அப்ப இஸ்லாத்தில் இப்ப அப்படி யாராவது வந்து சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்க வாப்பா நீங்க புதிய ஒரு கருத்தை சொல்றீங்க? அறிஞர்கள் யாருமே சொல்லல இந்த கருத்தை, எல்லாருமே இப்படித்தான் சொல்லியாங்க, நீங்க புதிய கருத்தை சொன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம். விளங்குது? அப்ப எனவே இந்த மன்ஹஜு ஸலஃபை நீங்கள் பின்பற்றுவது, அறிஞர்களுடைய இந்த இஜ்மாவை எடுத்து நடப்பது, முன் ஸலஃபுகளுடைய கருத்துக்களை எடுத்து நடப்பது உங்களுடைய வழிகேடுகளில் இருந்து பாதுகாக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா அலைஹி வஸஹாபி, நாம் எனது தோழர்களும் எந்த கருத்தில் இருக்கோமோ அதுதான் அந்த 72 கூட்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், உங்களை பாதுகாக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நடிகார்களே, அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் காலத்துக்கு காலம் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் கொள்கையை. ஒரு நாளைக்கு இந்த இயக்கத்தில் இப்போ நாளைக்கு புகாரில் வர ஹதீஸ்லாம் மறுப்பார், நாளைக்கு ஓகேன்னுவார், இப்படியே மாறி 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 என்ன அவருடைய காலம் கழிந்து கொண்டு இருக்கும். ஏன் தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஏன் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு காலத்தில். எனவே சலஃபுகளை பின்பற்றுவது என்றால், தபித்தோழர்களை பின்பற்றுவது என்று சொன்னால் அவர்களுடைய இஜ்மாவான கருத்தை பின்பற்றுவது கட்டாயம். அதாவது அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை பின்பற்றுவது கட்டாயம். அதை எப்படி எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவத்தை நாங்கள் பார்க்கறது தேடுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அறிஞர்களுடைய நூட்கள் இருக்கின்றன. அறிஞருடைய நூட்கள் இஜ்மாவை தொகுத்து எழுதிய நூட்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முசன்னஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் வகை இருக்கிறது. முசன்னஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் வகை இருக்கிறது. அந்த நூலுடைய வேலை என்னென்னா நபித்தோழர்கள் தாபியங்களுடைய கருத்துக்களை தொகுப்பது. ஒவ்வொரு பிரச்சனையில் ஒவ்வொரு மசாலாவிலையும் நபித்தோழர்களுடைய கருத்துக்கள் என்ன, இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார், இப்னு உமர் என்ன சொன்னார், உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார், அபூபக்கர் என்ன சொன்னாங்க, இப்படி அறிஞர்கள் என்ன சொன்னாங்க என்று அந்த கருத்துக்களை தொகுப்புதான் அறிஞருடைய. அதில் பார்க்கக்கூடிய நேரத்தில் வரைக்கும் எல்லாரும் ஒரே கருத்தில் இருந்திருக்கிறார்கள். அல்லது பல அறிஞர்கள் இஸ்லாத்தில் மிக ஆழமான முக்கியமான அறிஞர்கள், ஆழமான அறிவை பெற்ற மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கருத்து இஜ்மா, இந்த கருத்து இஜ்மா, இந்த கருத்து இஜ்மா என்று சொல்வார். சில பேரை தவறாகவும் சொல்வார்கள் சில அறிஞர்கள், அதற்கு அறிஞர்கள் மாற்று மறுப்பு கொடுப்பார்கள், அது வேற விடயம். ஆனால் அடிப்படை தியரி என்ன? இஜ்மா இருந்தால், சஹாபாக்களுடைய இஜ்மா சலஃபுடைய இஜ்மா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்காலத்தில் இஜ்மாவை நிரூபிப்பது மிக சாத்தியமற்ற ஒரு விடயம், மிக கஷ்டமான ஒரு விடயம். சாத்தியமற்று சொல்ல முடியாது. இந்த காலத்தில் எல்லா அறிஞர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவார்களா என்று கேட்டால் அது எங்களுக்கு சொல்ல முடியாது. சில வேளை வரலாம், சில வேளை வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தை வைத்து நாம் சஹாபாக்களுடைய காலத்தை முடிவு செய்ய முடியாது. அந்த காலத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். அதிலும் சஹாபாக்கள் சொன்னால் எல்லா சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக பார்க்கல. சஹாபாக்களில் அறிவாளிகள், முஜித்தஹிதுகள், சஹாபாக்களுடைய முஜித்தஹிதுகள், அவர்களைத்தான் நாம் பார்ப்போம். அப்போ இப்படி பல விளக்கங்கள் நாம் உள்ளுக்கு இருக்கிறது. இதெல்லாம் விட்டு போட்டு தான் என்ன இவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம ரோட்டில் போகிறவத்தில் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிற கருத்து நாங்கள் பின்பற்றின மாதிரி தான் இவங்களோட கருத்து. அப்படி இல்லை, அது பெரிய விளக்கங்களை உள்ளடக்கிய ஒரு விடயம். முதலாவது இதனை விமர்சிப்பவர்கள் இந்த இஜ்மான்னு சொன்னால் என்ன இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அவங்க மறுப்பு கொடுக்கும். இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், இது பிள்ளை, இப்படி ஒன்று அப்படியெல்லாம் இவர்கள் செய்வது கிடையாது. பொதுவாக வந்து மனிதர்களை என்ன கடவுள்களாக மாற்றிவிட்டார்கள் என்று பொதுவாக பிரச்சாரம் செய்வது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் அல்ல. நாங்களும் அப்படித்தான். நாங்களும் என்ன, உதாரணமாக ஒருத்தர் வந்து புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒருத்தர் மறுக்கிறார் வைங்களே, இப்போ நாங்கள் வந்து சொல்லக்கூடாது இவர் ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்லக்கூடாது. விளைச்சா அப்படி நிறைய பேர் இன்றைக்கு சொல்கிறாங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் புத்தா பொதுவாக சொல்லுவாங்க. அவங்க ஹதீஸை மறுக்கல, அவங்க ஹதீஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த சூனிய ஹதீஸ் வந்து நான் சரி பிழை சொல்ல வரல, அது பிழை தான். அந்த வாதம் சூனிய ஹதீஸை மறுக்கிறது தெளிவான வழிகேடுன்றது நாங்கள் முதலாவது சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், அந்த ஹதீஸை மறுப்பதை வச்சு அவனை பொதுவாக நாங்கள் சுன்னாவின் எதிரி அல்லது ஹதீஸ் மறுப்பாளர் என்று பட்டம் கொடுக்க முடியாது. ஏன், அவன் வந்து அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலே. முதலாவது இது ஹதீஸ் தான் இருந்தாலும் நான் மறுப்போம் அவன் சொன்னா தான் ஹதீஸ் மறுப்பாளர். எப்போ ஹதீஸ் மறுப்பாளர் நாங்கள் ஒருத்தரை பட்டியல்படுத்துவோம் என்றால் அதை ரசூலுல்லாவுடைய கூற்று என்று ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் இது எனது புத்திக்கு படலை, இந்த காலத்துக்கு பொருந்தல்ல, விஞ்ஞானத்துக்கு பொருந்தல்லடியா மறுத்தால் அதுதான் ஹதீஸ் மறுப்புடைய தெளிவான வடிவம். நினைச்சா இவர்களையும் நாம் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்வது வந்து நியாயமற்ற ஒரு வாதம். அது வந்து எங்களை அஹ்லு சுன்னாக்களுடைய சலஃபுகளுடைய மன்ஹஜுக்கு மாற்றமான முறை. அறிஞர்கள் சலஃபுகள் வந்து எவ்வளவு பெரிய வழிகேடலுடனும் நீதமாகவும் அறிவுடனும் தான் நடப்பார்கள். அவருடைய கருத்துக்களை அறிவுபூர்வமாக விமர்சனம் செய்வார்கள், அதே போல அவர்களுடைய நியாயமாக நடப்பார்கள். இப்னு தய்மியாவுடைய நூல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வளவு பெரும் வழிகேடாக இருந்தாலும் அவருடைய நல்ல பக்கங்களை அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல பக்கங்களை சொல்லுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு அதனை மறுத்தால் தான் அவர் ஹதீஸ் மறுப்பாளர் தெளிவாக சொல்லலாம். இருந்தாலும்
சிலர் அவர்கள் தவறான வாதங்களை வைத்து ஹதீஸ் இல்லை என்று மறுப்பார்கள். அது வேறு விஷயம், அது வேற பதில் அதுக்கு கொடுக்கப்படும். உதாரணமாக இன்னொன்று சொல்வார்கள், என்னது, இவர்கள் ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்துகிறார்கள். உதாரணமாக சாலிம் ரலியல்லாஹுடைய பால்குடி ஹதீஸ், இது பால்குடி ஹதீஸ். இந்த ஹதீஸ் அவர்கள் விளங்கப்படுத்தும் போது மிக தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த ஹதீஸை மறுப்பார்கள். அப்போ இவர்கள் என்ன சொல்வார்கள், மறுப்பு சொல்லக்கூடிய சிலர் என்ன சொல்வார்கள், இவர்கள் ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்த கூடாதுன்றதுக்காகத்தான் அவர்கள் அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அவனுக்கு உள்ளமெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியாது, அல்லாஹு ஆலம். எதற்காக மறுத்தாங்க, அதனுடைய பின்னணியெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த வாதத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க அவங்களோட பார்வையில். விளைச்சா அப்போ நாங்கள் அந்த அவரத்தில் போய் சொல்லக்கூடாது, என்ன இதோ ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்திட்டாங்க, ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்தப்படாதுன்றதுக்காக ஹதீஸை மறுக்கிறாங்க. எனவே நாங்கள் நியாயமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நமக்கு இருக்கும். இல்லாவிட்டால் நாம் சத்தியத்தில் இருந்தாலும் அநியாயம் இழைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. சத்தியத்தில் இருந்தாலும் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை பாதுகாப்பது நிச்சயமாக கடமை, அது சத்தியம். ஆனால் அதற்காக வேண்டி தவறான வாதங்களை பிரயோகிப்பது நாங்கள் அவர்களுடைய மனகஜை பேத்துருவோம். அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்ன மனகஜை கடைபிடிக்கிறாங்க, நாம் சத்தியத்திலிருந்து அதுக்காக எதையும் செய்யலாம், பொய்யையும் சொல்லலாம், மோசடி செய்யலாம், எதையும் செய்து நாங்கள் சத்தியத்தை நிரூபிக்கிறது தான் நோக்கம். அதனால தான் கிறிஸ்தவருடைய விவாதத்தில் போய் கூட அவங்களுடைய பைபிளில் இல்லாதெல்லாம் நீக்கிறேன்னு சித்தரிப்பாங்க, அவங்களாக பில்டப் பண்ணுறது. அது இல்லை, கொஞ்சம் தான் நீங்க ஒரு வரி, இவங்க 10 வரியாக்கி அதை பூதாகரப்படுத்தி மக்களுக்கு என்ன அதை ஒரு ஆபாசமாக காட்டுவதற்கு சில முயற்சிகளை செய்வார். இதெல்லாம் தவறான ஒரு வழிமுறை, தவறான ஒரு வழிமுறை. அதனால் நான் அந்த விவாதங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு இடத்துல கேட்டலான் தலைப்புக்கு அப்பால் பேசிடுவோம். இந்த இருந்தாலும் சமூகத்தில் உள்ள சில தவறான நடைமுறைகளை சுட்டி காட்டுவது கட்டாய கடமை. ஏன்னா சலஃபுன்ற பேரில் சில அக்கறை இப்படியான சில விஷயங்களை செய்கிறாங்க. விவாதங்களில் நான் கேட்ட ஒருத்தர்கிட்ட இந்த கிறிஸ்தவ விவாதங்கள் இப்படி தவறான முறையில் அவர்களுடைய பைபிளை சித்தரித்து அது தவறுகிறது மாற்ற கருத்தில், ஆனால் தவறாக சித்தரிக்கக்கூடாது, அது இருப்பதை போன்று சொன்னால் பிரச்சனை இல்லை. யாராவது ஒத்தராவது திருந்திக்கிறாங்களா, இப்படியான இந்த விவாதம் எல்லாம் செஞ்சு நீங்கள் யாராவது ஒத்தராவது திருந்தின வரலாறு இதா? இல்லை, வரலாறு கிடையாது. நேரடியாக விவாதத்தில் ஈடுபட்ட ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், திருந்தி வந்த ஒருத்தர்கிட்ட. வாழ்ந்த சகோதரர்களை இப்படி நாம் தவறாக சித்தரிக்கக்கூடிய நேரத்தில் விவாதத்தில் நாங்கள் வெற்றி பெற்றது போன்று காட்டினாலும், பெரிய பேச்சாளர் போல நாங்கள் காட்டினாலும் என்ன, அல்லாஹ்க்கு உண்மை தெரியுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா உள்ளத்தோடு தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ் எங்களை உள்ளத்தை பார்த்து தான் முடிவுகளை ஏற்படுத்துவார். எங்களை வெளிரங்கத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறது கிடையாது. மூன்றாவது, குர்ஆன் சுன்னாவை புரிவதில் அவர்கள் கடைபிடித்த அணுகுமுறை. ரெண்டாவது என்ன, அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்ட விடயங்களில் புதிய கருத்தொன்றை உருவாக்கக்கூடாது. இது என்ன, நபித்தோழர்களை பின்பற்றுவது அல்லது சலஃபுகளை பின்பற்றுவது என்று சொன்னால் என்ன, முதலாவது அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்களுக்கு மத்திய கருத்து வேற்றுமை வந்து வைங்களே, ஒரு பிரச்சனையில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த இரண்டில் ஒன்றைத்தான் எடுக்க வேண்டும். மூணாவது ஒன்றை புதுசாக உருவாக்கப்படாது. ரெண்டில் இந்த ஜாயின் பண்ணி என்ன பட் பண்ணி புதுசாக ஒன்றை உருவாக்குறது கூடாது. வழங்குதா? சஹாபாக்களுக்கு பற்றி என்னென்ன கருத்து வேற்றுமைகள், அந்த கருத்து வேற்றுமைகள் ஏதாவது ஒன்றைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதுவும் அந்த நபித்தோழர்களை பின்பற்றுவது என்பதிலே உள்ளடங்கும். நபித்தோழர்களை பின்பற்றுவதில் அதனால புதிதாக ஒரு கருத்தை உருவாக்கக்கூடாது. புதிதாக ஒரு கருத்தை உருவாக்கக்கூடாது என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு, இந்த கால பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தீர்வு சொல்லக்கூடாது என்பது கருத்தல்ல, என்ற கருத்தல்ல. ஒரு பிரச்சனையில் சஹாபாக்கள் ஏற்கனவே சில தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தீர்ப்புகளுக்குள் ஏதாவது ஒன்றிலே தான் நமக்கான பதிலை தேட வேண்டுமே தவிர வேறொன்றை புதிதாக நாம் உருவாக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குறது, இதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலே நாங்கள் ஆய்வு செய்து புதிய ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது கட்டாய கடமை, உலமாக்களுடைய கடமை. எனவே இது ரெண்டையும் நாம் மாற்றி குழப்பிக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, குர்ஆன் சுன்னாவை புரிவதில் அவர்கள் கடைபிடித்த அணுகுமுறையை பின்பற்றுதல். மூணாவது முறை என்ன, குர்ஆன் சுன்னாவை புரிவதற்கு சில அடிப்படைகள் இருந்து அவங்க குர்ஆன் சுன்னாவை புரிஞ்சு. இவ்வளவு நேரம் பேசினது நான் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், சட்டங்கள், அவங்க சொன்ன சட்டங்கள், தீர்ப்புகளை பற்றி தான் பேசினேன். இப்போ நான் சொல்றது அந்த தீர்ப்புகள் அவங்க எப்படி எடுத்தாங்க குர்ஆன் ஹதீஸ்லேருந்து. என்ன,
குர்ஆன் ஹதீஸிலிருந்து குறிப்பிட்ட தீர்ப்புகளை அவர்கள் எப்படி புரிந்தார்கள், இது வாஜிபு, இது சுன்னத்து, இது என்பதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள். வணங்கிச்சா? ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதானே? வணங்கிச்சா இல்லையா? வழங்கலையா? விளங்கிட்டா இல்லையா? விளங்காட்டி சொல்லுங்க. ரைட். அப்ப இப்ப மூணாவது என்ன சொன்னோம்? குர்ஆன் சுன்னாவை புரிவதில் அவர்கள் கடைபிடித்த அணுகுமுறையை பின்பற்றுதல். என்ன அணுகுமுறை கடைபிடித்தார்கள்? அதான் 4வது விதி. விளங்குதா? அதான் 4வது விதி முறை. குர்ஆன் சுன்னாவை புரிவதற்கு சலஃபுகள் வகுத்துள்ள அடிப்படைகளையும் விதிமுறைகளையும் கவனத்தில் கொள்ளுதல். அப்ப விளங்குதா? இப்ப 3வது விதிக்கு 4வது விதிக்கு வித்தியாசம் உங்களுக்கு? 3வது